உணவை வீணடிக்காதே. ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு ஆஃப் ஆயில் பிரியர்களாம் ஒரு சாஸில் வந்து நம்ம வந்து ஒரு டேஸ்டான ஒரு சைனீஸ் டேஸ்ட்டில் ஆஃப் ஆயில் செய்கிறோம். இந்த ஆஃப் ஆயில் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ ஒரு டேஸ்டான ஆஃப் ஆயில் செய்கிறதுக்கு நம்ம முதல்ல ஒரு 4 பல் பூண்டு வந்து ஒரு 4 பல் எடுத்துக்கணும். இந்த பூண்டு தான் இதுக்கு நல்லா பார்த்திங்கன்னா நறுமணத்தையும் டேஸ்ட்டும் தரும். அதே போல் பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு துண்டு, இந்த இஞ்சியும் பார்த்திங்கன்னா இதுக்கு நல்ல டேஸ்ட்டு தரும். அதுபோல் பார்த்திங்கன்னா முட்டை வந்து 4 எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து நான் 1 தான் போட்டு செய்ய போகிறேன். உங்களுக்கு தேவையானதை எடுத்துங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இந்த வெங்காயத்தெல்லாம் தோல் நீக்கி சுத்தமாக பொடிசாக அரிஞ்சிக்குங்க. அதுபோல் பூண்டும் இஞ்சியையும் நல்லா தோல் நீக்கி பொடிசாக அரிஞ்சு எடுத்து வச்சுங்க. அடுப்பை பற்ற வச்சு அதில் வந்து ஒரு இரும்பு கல் நான் வச்சு ஆஃப் ஆயில் போடுறேன். இந்த இரும்பு கல்லுலேயே நடுவில் குழியாக இருக்கிற கல்லாக பார்த்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அதில் ஆஃப் ஆயில் வந்து உங்களுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி கனமான இரும்பு கல்லில் பயன்படுத்தும் போது அந்த ஆஃப் ஆயில் எடுக்கிறதுக்கு நான்ஸ்டிக் மாதிரி ஒட்டாமல் எளிமையாக வரும். இப்போ நம்ம அந்த கல் சூடு வந்தோடனே எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா நேராக பரட்டி விட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம முட்டையை உடைச்சி இந்த ஆஃப் ஆயில் போட்டுக்கிறோம். இந்த ஆஃப் ஆயிலை போட்டு எடுத்து வச்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல தட்டுக்கல்லில் போடும்போது கொஞ்சம் சென்டராக அந்த மஞ்சக்கரு நிற்காது. உங்களுக்கு நல்ல ஹீட்டாக இருந்தால் தான் அந்த பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைக்கரு இப்படி டக்குன்னு விலகாமல் அப்படியே நிற்கும். இல்லைன்னா சூடு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் பரவலாக போயிடும். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆயில் ஒரு சேஃபாக வராது. இந்த மாதிரி இரும்பு கல்லில் கொஞ்சம் குழியாக இருக்கும், அந்த கல் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆயில் நல்லா பார்த்திங்கன்னா சென்டராக நிற்கும் அந்த மஞ்சக்கரு. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஒரு சிட்டிகை உப்பு அப்படியே லேசாக உப்பு தூவி விட்டுங்க. அப்படியே சாரல் மாதிரி தூவி விட்டுங்க. நான் ரொம்ப போட்டிங்கன்னா கறிக்கும். இந்த மாதிரி தூவி விட்டு அதை சுற்றி எண்ணெய் விட்டு நல்லா வேக விடணும். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மூடியை போட்டு மூடி வைங்க. கொஞ்சம் மூடி வச்சிங்கன்னா அந்த மேல் பாகம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வேகும். அதோடு பார்த்திங்கன்னா அரை பதத்தில் இருக்கணும், நல்லா வெந்து போயிடக்கூடாது. அப்படி எடுக்கும்போது அரை பதத்தில் இருக்கணும். இதை சுற்றி எண்ணெய் விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைக்கருவில் நல்லா வெந்து போயிடும். அந்த மஞ்சக்கருவை சுற்றி இருக்கிற அந்த வெள்ளைக்கரு மட்டும் பாதி வெந்ததாகவே இருக்கும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு இது வந்து பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லா அற்புதமாக இருக்கும். இப்போ இது மேலே ஒரு மூடியை போட்டு மூடி உடனே எடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு அப்படியே இல்லைன்னா அப்படியே வெந்து மஞ்சக்கரும் வெந்து போயிடும். இப்போ இது எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக வரும். இந்த ஆஃப் ஆயில் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கனமான இரும்பு கல்லில் போடும்போது அது எடுக்கிறதுக்கு நான்ஸ்டிக்கல் மாதிரி அப்படியே ஒட்டாமல் வரும். அந்த அளவுக்கு இருக்கும். இந்த மஞ்சக்கருவை உடைச்சிடாமல் அப்படியே அழகாக கொஞ்சம் அகலமான தோசைக்கரண்டியை வச்சு எடுத்திங்கன்னா அந்த மஞ்சக்கரு உடையாது. அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி வச்சுங்க. பிளேட்டுக்கு மாற்றி அதில் ஒரு ஸ்பூன் அப்படி லைட்டாக டச் பண்ணி இழுத்திங்கன்னா அந்த நமக்கு அந்த தோசை திருப்பி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதே அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சுக்கிறோம். பேன் வச்சு நம்ம வந்து ஆஃப் ஆயிலுக்கு தேவையான சாஸு செய்யணும். இந்த சாஸுக்கு ஒரு பேன் வச்சு அந்த பேன் சூடானோடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு இது பார்த்திங்கன்னா நல்லா சூடு வந்தோடனே இந்த எண்ணெய் நல்லா சூடு வரணும். சூடு வந்த பிறகு நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கணும். நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து இதை நல்லா வதக்கி விடணும். இதில் வந்து வேறு எதுவும் பார்த்திங்கன்னா நறுமணத்துக்கு பட்டை கிராம்பு இதெல்லாம் எதுவும் போட வேண்டியதில்லை. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடு வந்தோன்னா வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதக்கணும். அது கூட பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வந்து தான் அந்த சாஸுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். பார்த்திங்கன்னா ஒரு நச்சுன்னு அது கடிக்கும் போதும் மெல்லும் போதும் இந்த வெங்காயம் வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெயிலேயே இதை வந்து பார்த்திங்கன்னா வதக்கணும். தண்ணி எதுவும் பசி வைத்தரக்கூடாது. இது எண்ணெயிலேயே தான் வதக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கி வரும்போது நம்ம இஞ்சி சின்னதாக வெட்டி வச்சுருக்க இஞ்சி, அதுபோல் பார்த்திங்கன்னா பூண்டு பொடிசாக வெட்டியிருப்போம், அந்த பூண்டும் சேர்த்துங்க. சேர்த்து இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பச்சை நறுமணம் போயிடணும். அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கணும். இந்த மாதிரி வதக்குங்க, நல்லா வதக்கி விடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே தான் வதக்கணும்.
இதுக்கு கொஞ்சமாகவே நீங்கள் வந்து எண்ணெய் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப எண்ணெயை ஊற்றிடக்கூடாது, சொலுன்னு ஆயிடக்கூடாது. அந்த 3 டேபிள் ஸ்பூன் இந்த எண்ணெய் வந்து கவனமாக பயன்படுத்தணும். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூளும், அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் சேர்த்துக்கிறோம். ஜீரகத்தூளும் அந்த மிளகுத்தூளும் மட்டும் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம அதுக்கு ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த வெங்காயத்தோட நல்லா இந்த ஆயில்லையே பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தோட மிளகு, ஜீரகம், பூண்டு, இஞ்சி, வெங்காயம் நல்லா பார்த்திங்கன்னா வதக்கணும். இந்த மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க. இது நல்லா வதங்கணும், ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது வெங்காயம். இதுக்கு மேலே இப்போ நம்ம சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் விட்டுக்கிறோம். சோயா சாஸ் விட்டு நல்லா பார்த்திங்கன்னா பிரட்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இது பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆன பிறகு வெங்காயத்தோடு, இஞ்சி, பூண்டோடு, மிளகு, ஜீரகத்தோடு நல்லா மிக்ஸ் ஆனோன்னே டொமேட்டோ கெச்சப் அதே அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுங்க. டொமேட்டோ கெச்சப் விட்டுங்க. டொமேட்டோ சாஸ் இல்லை, டொமேட்டோ கெச்சப் விட்டுங்க. கெச்சப் போட்டு இதை நல்லா பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சோயா சாஸு, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகத்தூளோடு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா திக்காக வரும். இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த டைமில் நம்ம இதுக்கு ஆப்பிள் வினிகர் ஒரு 10 ml ஆப்பிள் வினிகர் 10 ml சேர்த்துங்க. அதுக்கு வந்து ஒரு அளவு கப் இருக்கும். அதனாலேயே அந்த அளவில் ஒரு 10 ml போட்டிருக்கோம். அந்த 10 ml அளவுக்கு நீங்கள் ஆப்பிள் வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அந்த காரத்துக்கு அந்த ஒரு கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுக்காக இப்போ புளிப்பு இனிப்பாக இருக்கும். அதனால நம்ம ரெட் சில்லி சாஸ் விட்டுக்கிறோம். இது வந்து 1 டீஸ்பூன் விட்டுக்கிறோம். ரெட் சில்லி சாஸ் விட்டு நல்லா பிரட்டி விடுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதெல்லாம் இந்த சாஸ் எல்லாம் ஒன்றோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக வரும். இப்போ கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துங்க. 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா பார்த்திங்கன்னா இதோட சேர்ந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கும். நல்லா கொதி வரும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். தீஞ்சி விட்டுறக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துங்க. வெள்ளை சர்க்கரை சேர்த்து பார்த்திங்கன்னா இதுக்கு நல்ல இனிப்பும் அந்த புளிப்பும் அந்த காரம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம மிளகு, ஜீரகத்தூளும் போட்டிருக்கோம். அதோட சில்லி சாஸும் போட்டிருக்கோம். இதுதான் இதுக்கு காரம். அது கூட பார்த்திங்கன்னா இதுக்கு இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம சர்க்கரையும் சேர்த்துருக்கோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்து சேர்த்துங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா கறிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் சாஸோட தன்மையை வந்து மாறிடும். அப்போ ஆபாயிலோட சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சாஸு தனியாக தெரியும், கறிப்பாக இருக்கும். நம்ம முட்டை மேலே லேசாக உப்பு தூவி இருக்கிறதுனால கம்மியாக போட்டுங்க. ரொம்ப உப்பு போட்டுறக்கூடாது. ரொம்ப டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு போட்டுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்து வரும். இப்போ இது மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். ஸ்டவ்வை இது மாதிரி நல்லா கொதித்து அந்த சாஸு அந்த பதத்துக்கே வரும். எல்லா சாஸும் நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்து அந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு இந்த மாதிரி நல்ல கமன்னு சூப்பரான சாஸு நம்ம ஆபாயிலுக்கு இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இது மாதிரி நீங்கள் சாஸை ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம ஆபாயிலை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். பிளேட்டில் இது மாதிரி ஆபாயிலை வச்சு இந்த நம்ம சாஸ் இப்போ ரெடியானோன்னே அந்த ரெடியான சாஸை நம்ம இப்போ எடுத்து அப்படியே அந்த ஆபாயிலில் ஓரங்கள்லாம் அப்படியே ஊற்றுங்க. ஓரங்கள்லாம் இது மாதிரி சேர்த்துங்க. ஓரத்துலலாம் இது மாதிரி சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அழகாக சேர்க்கணும். இந்த சாஸை அழகாக இது மாதிரி சேருங்க. இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சைனீஸ் டேஸ்ட்டில் இருக்கும். வெறும் ஆபாயில் மட்டும் சாப்பிடாம இதோட பார்த்திங்கன்னா அந்த சாஸும் சேர்ந்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நல்ல ஹைலைட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் சாஸு செஞ்சு அதில் வந்து ஆபாயில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா
ஆஃப் பாயில் சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கள போல இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக பார்த்தீங்கன்னா புளிப்பு, காரம், நல்ல நறுமணம், அதோட இனிப்பு, அந்த உப்பு பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இந்த சாஸ் ஆஃப் பாயில் ஹைலைட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாஸ் செஞ்சு இதுபோல் ஆஃப் பாயில் செஞ்சு நீங்கள் வச்சு இதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா கொத்தமல்லி தலையை நல்லா சின்னமாக தூளாக நறுக்கிங்க. அந்த கொத்தமல்லி தலையை அப்படியே தூவி விட்டிங்கன்னா இது சாப்பிடும்போது அந்த கொத்தமல்லி தலையோடு சாப்பிடும்போது இன்னும் சூப்பரான டேஸ்ட்டில் ஹைலைட்டாக இருக்கும், நல்ல ஹைலைட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொத்தமல்லி தலையை தூவிட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தூசி படிஞ்சது போல், அப்படியே தூசி எப்படி படிஞ்சா அப்படி இருக்குமோ அது போல் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் இந்த ஆஃப் ஆயில் மேலே லைட்டாக தூவி விடணும். அப்படியே தூசி படிஞ்சது மாதிரி இருக்கணும். ஒரு 2 சிட்டிகை மிளகுத்தூளும் அதே போல் ஒரு 2 சிட்டிகை ஜீரகத்தூளும் அப்படியே தூசி படிஞ்சது மாதிரி அப்படியே தூவி விடுங்க. அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது அந்த மிளகு ஜீரகத்தினுடைய டேஸ்ட்டும் அதில் நம்ம சாஸில் இருக்கக்கூடிய மிளகு ஜீரகத்தினுடைய டேஸ்ட்டும் இந்த முட்டைக்கு அவ்வளோ ஒரு அபிபிரதமான டேஸ்ட்டில் இருக்கும். சாப்பிட திரும்ப நம்ம திகட்டாது, அந்த அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக ஒரு சாஸில் ஆம்லேட் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கு, உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். அதுபோல் நீங்களும் சாஸை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.